இந்திரா காந்தி எங்கே போனாலும் நேரு வந்து இந்திராவை கூட கூப்பிட்டு போவார். ஏன்னா தன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிற முறையில் இந்திராவை தான் வெளிநாடுகள்லாம் கூப்பிட்டு போவாங்க. அப்போவே அந்த அம்மாவுக்கு வந்து ஓரளவுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே வந்துட்டார். உலகத் தலைவர்கள் மத்தியில் இந்திரா காந்திங்கிறது தெரிஞ்ச பேராயிடுச்சு. தெரிஞ்ச பேராயிட்டதுக்கு பிறகு அவருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது காங்கிரஸுடைய தலைவராக இப்போ இந்திரா காந்தி வந்து பிரதமர் ஆனதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் காமராஜர் எடுத்துக்கலாம் இல்லையா? காமராஜர் அதுக்கு பின்னாடி இருந்தார். அது என்ன சொல்லுவாங்கன்னா காமராஜ் சொல்லி தான் இது பண்ணாங்க. அப்போ தான் கலைஞர் கேட்டார், வேறு யாராவது சொல்லியிருந்தாங்க வந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டார். எல்லாரும் சேர்ந்து இந்திரா காந்திட்டாங்க, இவர் எஸ்ன்னார். நம்ம ஊரில் நம்ம என்ன சொல்லிட்டு இவர் சொல்லி தான் வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மாத்திரம் எம்ஜிஆருடைய செல்வாக்கு பெருசாக இருந்ததுனால இந்திரா காந்தி இங்கே தமிழ்நாட்டில் மாத்திரம் எம்ஜிஆருடைய ஆதரவுனால நம்மளை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு ரயில்வே கேட்டு மூடுது. அந்த ரயில்வே கேட்டு அது வந்து அரை மணி நேரம் ஆகும். அந்த இடத்துல வண்டி நிறுத்துறாங்க. அதுக்குள்ளார ஒரு அப்பீல் போட்டு ஜெயில் தண்டனையை கேன்சல் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு மொராஜ் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வர சூழலில் வந்து இப்போது இந்தியாவினுடைய மிக வலுவான பிரதமராக அந்த இந்திரா காந்தி அவர்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். அதில் அவர்கள் முதல் அரசியல் வருகை அப்படின்றது எதில் ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? யாருடைய அரசியல்? இந்திரா காந்தியோட வரலாறு கேட்குறீங்களா? அவங்க வந்து நேரு வந்து உடம்பு சரியில்லாம் படுத்துட்டார். படுக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இந்திரா காந்தி எங்கே போனாலும் நேரு வந்து இந்திராவை கூட கூப்பிட்டு போவார். ஏன்னா தன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிற முறையில் இந்திராவை தான் வெளிநாடுகள்லாம் கூப்பிட்டு போவாங்க. அப்போவே அந்த அம்மாவுக்கு வந்து ஓரளவுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே வந்துட்டார். உலகத் தலைவர்கள் மத்தியில் இந்திரா காந்திங்கிறது தெரிஞ்ச பேராயிடுச்சு. தெரிஞ்ச பேராயிட்டதுக்கு பிறகு அவருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது காங்கிரஸுடைய தலைவராக அவங்கள கொண்டு உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வச்ச உடனே அவங்க சில வேலைகள்லாம் பண்ணாங்க. இந்திய நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக ஒரு எதிர்க்கட்சி அரசாங்கம் அமைஞ்சு வந்தது கேரளாவில் தான். கம்யூனிஸ்ட் அரசாங்கம். மிச்சம் எல்லா இடத்துலையுமே காங்கிரஸ் அரசாங்கம். அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை வந்து கலைச்சி அங்கே ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வர்ற வேலையை முதல் ஆரம்பித்தது இந்திரா காந்தி. அப்படி செஞ்சதனுடைய விளைவு அவங்க என்ன காங்கிரஸுக்கான ஒரு பலமான ஒரு தலைவர் நம்ம கிடைச்சிட்டாங்கிறது வந்து அதுக்கப்புறம் அவங்க அந்த தப்பை அவங்க பண்ணதுக்கு பிறகு கேரளாவில் இன்றைக்கி வரலும் காங்கிரஸ் வரல. இன்றைக்கி வரலும் காங்கிரஸ் இல்லாமல் போயிடுச்சு. காங்கிரஸ் இல்லாத மாநிலம்னு எடுத்திங்கன்னா கேரளா தான். அது மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் மற்ற இடங்களில் எல்லாத்தையும் அந்தம்மா வெற்றியை கொண்டு வந்தாங்க. கம்ப்ளீட்டாக வெற்றியை கொண்டு வந்தாங்க. அது 77 வருஷம் வரலும் அது நடந்தது. ஒரு 25 வருஷத்துக்கு அவங்களால தொடர்ந்து இருக்கும். அப்படி தான் வந்தாங்க. நேருனுடைய அறிமுகம் தான் அந்த கம்யூனிஸ்டுகள் மேலே எடுத்த அந்த நடவடிக்கைகள். பல அரசாங்கங்கள் இந்திரா காந்தி ஒரு ரெக்கார்டு ஒரே நாளில் 9 மாநில அரசுகளை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இது வந்தது. நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் எஸ்ன்னு சொன்னால் தான் ஆமான்னு சொல்லி வாக்களித்தாலுடைய ஒரு சட்டமன்றத்தை கலைக்க முடியாது. அந்த ரூல் வந்தது. அதனால தான் இல்லாட்டி போனால் இன்றைக்கி மோடி பூந்து விளையாடி இருப்பார். 3/2 பங்கு கொண்டு வர முடியாதா? ஆமன்ங்க இதெல்லாம் அதில் கிடையாது. அங்கே வந்து ஓட்டு போட்டாகும். சபாநாயகரை உட்காந்துக்கிட்டு அச்சா ஹே பச்சா ஹே ஓ ஆம் ஹே ஓ வாக்கிங் ஹே அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இந்த ஓம் பிரில் பேசிக்கிட்டு போகிற அதெல்லாம் நடக்காது. அங்கே ஓட்டு போட்டாகும். அதனால தான் இன்றைக்கி வரலும் மோடி பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம், அமித்ஷா பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சொட்டா வந்ததுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியும். இப்போது இந்திரா காந்தி வந்து பிரதமர் ஆனதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் காமராஜர் எடுத்துக்கலாம் இல்லையா? காமராஜர் அதுக்கு பின்னாடி இருந்தார். அது என்ன சொல்லுவாங்கன்னா காமராஜ் சொல்லி தான் இது பண்ணாங்க. அப்போ தான் கலைஞர் கேட்டார், வேறு யாராவது சொல்லியிருந்தாங்க வந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டார். எல்லாரும் சேர்ந்து இந்திரா காந்திட்டாங்க, இவர் எஸ்ன்னார். நம்ம ஊரில் நம்ம என்ன சொல்லிட்டு இவர் சொல்லி தான் வந்தாங்க. நமக்கு ஒரு பெருமையாக சொல்லிக்கிட்டு நம்ம பேச. அந்த பிளவு அப்படின்றது எதனால சார் நடந்தது? அந்த இந்திரா காங்கிரஸ் அந்த இண்டிகேட் அப்படின்ற ஒரு விஷயம் அது இவங்களெல்லாம் கலந்து ஆலோசிக்காமையே இந்திரா வந்து எதுக்குமே இவங்களை கூப்பிடல, பேசவும் இல்லை, சட்டப்படல. அதில் இவங்க ஒரு குரூப் சேர்ந்தாங்க. இந்த பழைய லீடர்கள் நிஜலிங்கப்பா, காமராஜர், அப்புறம் இன்னும் அந்த மாதிரி ஆந்திராவில் யாரோ எல்லாம் சேர்ந்தாங்க. சேர்ந்து ரொம்ப சர்வாதிகாரியாக போயிட்டுருக்காங்கிற முறையில் அவங்க சேர்ந்தாங்க. சேர்ந்தபோது அந்தந்த ஊரில் அந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு எதிராக இருந்தவங்களாம் இவங்களுக்கு எதிராக நின்றுட்டாங்க. அது மாதிரி தான் தமிழ்நாட்டில் வந்து காமராஜர் வந்து இந்திரா காந்தியுடைய சப்போர்ட் இல்லைன்னு தெரிஞ்சு அவர் உழுவுறாருன்னு தெரிஞ்சு போச்சு. திமுக அதில் தான் ஸ்ட்ராங் ஆச்சு. அப்போ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இது பண்ணும்போது எல்லாமே சீனியர்ஸ்.
60 வயசு 65 வயசு ஆனவங்க இந்த அம்மா எங்கே ஊர் சுற்றுது, ஒரு பெண்ணுன்றதுனால நம்ம நாட்டு பெண்கள்லாம் அவங்களுடைய ஆதரவு ஃபுல்லாக அவருக்கு போயிடுச்சு. ரெண்டாவது ஒரு சுறுசுறுப்பாக அவங்க இயங்கிட்டு இருக்கும்போது இளைஞர்கள் பூரா அவங்க பின்னாடி போயிட்டாங்க. இவங்க பழைய இன்னும் பேர் வேறு ஓல்டு காங்கிரஸ் அப்படின்னாங்க. ஸ்தாபன காங்கிரஸுக்கு பேர் வந்து ஓல்டு காங்கிரஸ். இந்திரா காந்தி காங்கிரஸுக்கு பேர் வந்து நியூ காங்கிரஸ். இந்த நியூன்னு வரும்போதே வந்துருச்சு. அந்த டைமில் இவங்க ஒரு ஸ்டண்ட் ஒன்று அடித்தது என்னென்னா பங்களாதேஷ் விடுதலை. பங்களாதேஷ் விடுதலை வந்து அந்த அம்மாவை பெரிய டாப் லெவலில் கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களை சிண்டிகேட் காங்கிரஸ்ன்னு பேர், அவங்களுக்கு இந்திரா காங்கிரஸ்ன்னு பேர். இந்த நிஜலிங்கப்பா அது நிஜமான பேர் என்ன வச்சாங்கன்னா நிஜலிங்கப்பா காங்கிரஸ் அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த நிஜலிங்கப்பா குரூப்பில் இருந்த காமராஜர் இவங்க எல்லாருமே அந்த பங்களாதேஷ் போரில் கிடைத்த வெற்றி இந்திரா காங்கிரஸுக்கு மிகப்பெரிய இதை கொடுத்துச்சு. அதனுடைய விளைவு இவங்க அப்படியே. ஆனால் அதே மாதிரி அந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அப்படின்ற அந்த நடவடிக்கையும் அந்த காலத்தில் பெருசாக அதெல்லாம் அந்த காலத்தில் யாருக்கும் புரியலைங்க. தேசியமயம் போயிட்டு மயமாக்கிறதுனால உங்களுக்கு என்னாச்சு சொல்லுங்கள். வங்கி தேசியமயமாக்குச்சே ஒழிய காமன் மேனுக்கு என்ன லாபம் கிடைச்சிது அதில்? இன்றைக்கி நம்ம வெளியில் போனாக்கா உனக்கு யார் சிபாரிசு, உனக்கு இந்த கையெழுத்து போட்ட வடிவேல் தான் எல்லாம் போட்டாச்சு அதுமாதிரி 1000 கையெழுத்து கேட்குறதா இன்றைக்கி ஒரு இருக்குது. பேங்க்குகள் என்றைக்கு நம்ம கை கொடுத்துச்சு அது சொல்லுவாங்க. பேங்க்கு சப்போர்ட்டுங்கிறது கரையேறினப்புறம் எடுத்து போடுற லைஃப் பெல்ட்டும்பாங்க. அவன் நீச்சல் அடித்து கஷ்டப்பட்டு கரைக்கு போனதுக்கப்புறம் அந்த லைஃப் பெல்ட்டை வச்சு நீந்தி காற்ற கரை இருக்கிற மாதிரி அது மாதிரி கதை பார்க்க. இன்றைக்கி வரலும் மக்களுக்கு பேங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியலைங்களே. அப்புறம் இல்லை எல்ஐசின்னு ஒன்று இருக்குது, அதனுடைய வேலை என்னன்னு யாருக்குமே தெரியல. பல கோடி ஊழல் அதில் தான் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு என்ன ஸ்கீம்னு இருக்காது. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர் ஃபோட்டோ போட்டு தொழிற்சங்க கூட்டம் நடைபெறுகிறது, ஒரு தோழர்கள் அனைவரும் அதுதான் இருக்கும். அந்த எல்ஐசி பில்டிங்குள்ளார போனீங்கன்னா மக்களுக்கு இந்த ஸ்கீம் இருக்குது, இதை காசை போடுங்க, இதில் இது வரும் ஒன்றுமே இருக்காது. அது ஒரு அரசாங்க இல்லை. இப்போ அந்த 71 தேர்தலில் அவங்க வெற்றி பெறதுக்கான இன்னும் முக்கியமான காரணம் இந்த பங்களாதேஷ் வார் வந்து பெரிய விஷயம். பங்களாதேஷ் வார் தான். பங்களாதேஷ் வார் பெரிய எழுச்சி உண்டாக்குச்சு. ஒரு பெண்ணின் தலைமையில் ஒரு நாடு பிரமாதமாக முன்னேறுகிறது, சவால் விடுதுங்கிற ஒரு பெருமிதம் எல்லாத்துக்குமே இருக்குது. அதில் தான் அந்த பங்களாதேஷ் வார் தான் அந்த மேலே ஒரு 2 டேர்முக்கு தொடர்ந்து இருக்க வச்சதுக்கு காரணம் பங்களாதேஷ் வார். அப்போ அதே மாதிரி இப்போ இந்த 75 வந்து இந்த எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன் பண்ணும்போது அந்த அலகாபாத் நீதிமன்றத்துடைய வழக்கு தான் வந்து ஒரு முக்கியமான காரணமாக அந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்தது. இந்திரா காந்தி தேர்தல் செல்லாதுன்னு சொன்னது அவங்க 2 தேர்தலில் நிற்க முடியாதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் பார்த்தாங்க சரி எமர்ஜென்சி சொல்லிட்டு நாடே ஆபத்தில் இருக்குதுன்னு சொல்லி சஞ்சய் காந்தி அப்போது பயங்கரமாக ஒரு விளையாடி எமர்ஜென்சியில் எல்லா கட்சி தலைவர்களோடு சேர்த்து இது பண்ணாங்க. அதனுடைய விளைவு ஆனால் எலெக்ஷனில் அந்த மாதிரி தோற்று போச்சு. ஆனால் இப்போ இன்னொரு கேள்வி இருக்குது சார். இப்போ அந்த நேரத்தில் வந்து எல்லா கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து அந்த ஜனதா பார்ட்டின்னு வச்சனால தான் அந்த வெற்றியும் சாத்தியமாச்சா? அந்த வெற்றி சாத்தியம் ஆகிறதுக்கு காரணம் மொரார்ஜி போன்ற பிடிவாதமான சில தலைவர்கள்லாம் வந்து இவங்களோட சேர்ந்தாங்க, இந்திரா எதிர்க்கிறதுக்கு சேர்ந்தாங்க. அதனால தான் அது வந்தது. இல்லாட்டி போனால் அன்றைக்கும் நிதிஷ்குமார் மாதிரி மம்தா மாதிரிலாம் அந்த மொரார்ஜி தேசாய் போன்றவர்கள்லாம் ரொம்ப. ஆனால் தமிழ்நாட்டில் மாத்திரம் எம்ஜிஆருடைய செல்வாக்கு பெருசாக இருந்ததுனால இந்திரா காந்தி இங்கே தமிழ்நாட்டில் மாத்திரம் எம்ஜிஆருடைய ஆதரவுனால தப்பிச்சார். அதே மாதிரி தென்னகத்திலையும் அன்றைக்கி காங்கிரஸுக்கு ஆதரவு இருந்து இல்லையா? இல்லை, ஆந்திரா கிந்திரா எல்லாமே போயிடுச்சு. தமிழ்நாடு மாத்திரம் தான் தப்பிச்சு. ஒரே ஸ்டேட்டு அந்த டைமில், ஒரே ஒரு மாநிலம் எம்ஜிஆர் தலைமையில் இருந்த அதிமுக ஜெயித்தது தான் இந்திரா காந்திக்கு கிடைத்த ஒரே ஆறுதல் வீட்டு. மிச்சம் எல்லா இடத்துலையும். ஆனால் இப்போது அந்த 77 அந்த ஜனதா கவர்மெண்ட் உருவானதுக்கப்புறம் அதை குழப்புற வேலையை அந்த கவர்மெண்ட்டை கலைச்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்திரா காந்தி தானே. அதில் இருக்கக்கூடிய சரண் சிங் அவர்களை வந்து பிரதமராக ஆசை காட்டினார். மொரார்ஜி தேசாய் அதை கலைச்சு விட்டாரு. அவரே ஒரு முக்கியமான காரணம். அவர் மகன் மேலே ஆயிரக்கணக்கான ஊழல் குற்றச்சாட்டு. காந்தி தேசாய் வெளியே வரலையே, இன்றைக்கு வரலையும் யாரும் வரலையே. ஏன்னா ஐயர் வராது. அவருடைய காந்தி தேசாயனுடைய மனைவி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. ஏன் செத்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் அன்றைக்கி இருந்த ஊடகங்கள்லாம் அவங்க அவள்கிட்ட இருந்தது எல்லாம் இது பண்ணாங்க. வந்து பெருசாக எழுதிக்கிட்டே இருந்தார். கலைஞர் கேட்டார், இவ்வளோ சொல்கிறியப்பா, மொரார்ஜி வீட்டில் இவ்வளோலாம் நடந்துக்கிட்டு அதை பற்றி ஒரு வார்த்தை எழுதாம பார்க்கலான்னாங்க. பேசாமல் தான் இருந்தார். ஏன்னா அவர் ஐயர். மொரார்ஜி தான் காரணம் கூட்டணி உடஞ்சது. ஆமாம், காந்தி தேசாய் மேலேயும் வந்து நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்துருச்சு. இந்தம்மா இப்போ கண்டுக்காமே இருந்துச்சு. ஸோ தான் மகனை காப்பாற்றிட்டாங்கங்கிறதுனால இவர் வந்து மறுபடியும் அந்த அம்மாவை கொண்டு வரத்துக்கு அந்த அம்மாவை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு ரயில்வே கேட்டு மூடுது. அந்த ரயில்வே கேட்டு அது வந்து அரை மணி நேரம் ஆகும். அந்த இடத்துல வண்டி நிறுத்துகிறாங்க. அதுக்குள்ளார ஒரு அப்பீல் போட்டு ஜெயில் தண்டனையை கேன்சல் பண்ணுறாங்க.
அந்த அளவுக்கு மொரார்ஜி இந்திராவுக்கு சப்போர்ட் பண்ணார். ஜெயிலுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்கு அரை மணி நேரம் கேட்டை மூட வச்சு அங்கே காக்க வச்சு கோர்ட்டில் மூவ் பண்ணி விடுதலை ஆக்கிட்டார். அந்த அளவுக்கு அந்த மாளுக்கு இது இருந்தது. அன்றைக்கி இருந்த அச்சு ஊடகங்கள் இதெல்லாம் மூடி மறைச்சார். அப்போ அந்த 80 தேர்தலில் இந்திரா காந்தியோட கம்பேக் அப்படின்றது எப்படி சாத்தியமாச்சு? அவ்வளோ இதுதான் காரணம். மொரார்ஜிங்கிற ஒருத்தருடைய பலவீனமான தலைமை அவர் அந்த ஜனதாவை உடைக்கிறதுல எவ்வளோ உண்டோ அவ்வளோ பண்ணி உடச்சி கட்டிட்டார். உடச்சி கட்டிட்டப்பறம் இந்திரா திரும்பி வந்துருச்சு. அப்போவே சொன்னாங்க, வாஜ்பாய் நீங்கள் தலைமை எடுத்துக்கணும் போது வாஜ்பாய் தலைமை எடுத்திருந்தாக்கா அந்த அம்மா திரும்பி வந்திருக்க முடியாது. அதை சாமர்த்தியமாக மொரார்ஜி உள்ளே போந்து வாங்கினார். வாங்கி தன்னுடைய சப்போர்ட்டை இந்திரா காந்தி காட்டி கூட திருப்பி கொண்டு. ஆனால் இப்போ அந்த 80 காலகட்டத்தில் அவங்க ஆட்சி காலத்தில் வந்து முக்கியமாக பேசப்படுற விஷயம் இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த முடிவை வந்து இந்திரா காந்தி எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன? ஏன்னா அந்த தலைவரை உருவாக்குனதே வந்து இந்திரா காந்தி. பிந்திரன் வாலையை உருவாக்குனது அவங்க தான். பிந்திரன் வாலையை ஜெயிலில் தள்ளி அட்டகாசம் பண்ணாங்க. எமர்ஜென்சியில் எல்லாம் அட்டகாசம் பண்ணிச்சு. அப்புறம் சீக்கியர்களுக்கு பல்வேறு வகையான தொந்தரவுகளை கொடுத்து அதனுடைய விளைவு தான் அந்த அம்மா காணாமல் போனது. அந்த அம்மா இறந்ததுக்கு காரணமே அது. தொடர்ந்து பேசும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார்.